கிரஷோட வெளியே போலாம்னு குரான் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அன்னைக்கு அவனுங்க ஸ்கூல் சீனியரை பேஸ்கெட் பால் கேம்ல தோக்கடிச்ச ரெண்டு பசங்க நம்ம ஏரியால இப்படி தனியா வந்து மாட்டீங்கன்னாடா அவனை இன்னைக்கு அச்சு பொழந்துடலான்ட்டு குரானை வந்து ரவுண்ட் கட்டுறானுங்க. குரானோ டே ஸ்கூல் விஷயம்லாம் ஸ்கூல்ல பாத்துக்கலாம்டா, ரோட்ல இந்த மாதிரி ரவுடித்தனம் எல்லாம் பண்ணக்கூடாதுடா, அப்புறம் என்னத்துக்குடா நம்ம படிக்கிறோம், ஒழுங்கா வீடு போய் சேருங்கடா. என்னடா எங்க ஏரியால வந்து எங்களையே ஆர்டர் போடுறியான்ட்டு அவனுங்க இன்னும் நெக்கலா குரானை அடிக்கிற மாதிரி பக்கத்துல வரானுங்க. அந்த நேரம் பார்த்து ஜியாங்ஜியா என்ட்ரி கொடுக்க தூரத்துல இருந்தே கத்துறாங்க, என்னடா பண்றீங்க என் ஃப்ரெண்ட். உடனே முன்ன வந்து குரான் அவங்க பின்னாடி தள்ளி, என்னடா என்ன வேணும் உங்களுக்கு, என்ன பண்ணுகிறீங்க அப்படின்னு கெத்தா கேட்க குரானோ அவனுங்க ரெண்டு பேர் இருக்கிறானுங்கடி, நீ எதுக்கு இப்படி நெக்கலா பேசி அவங்க கோவத்தை தூண்டி விடுறேன்னா, அடா இருறா என்ன மாரி என்ன பண்றானுங்கன்ட்டு பாக்கலாம்ட்டு இப்போ வாங்கடா சண்டைக்குன்னு சொல்லி குரானை கையை பிடிச்சி இழுத்து அங்கிருந்து அலறி அடிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அடி பாவி, இப்படி தப்பிச்சு ஓடி வர்றதுக்காக தான் அங்க அவ்வளவு சீனை போட்டு இருந்தியான்ட்டு குரான் அவங்க கையை பிடிச்சி இப்ப வேகமா ஓடி வந்து ஒரு செவுத்து பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. எதுக்கு ஜியாங்ஜியா கராத்தேல பெல்ட் கில்ட்லாம் சொன்ன, நிஜமாலே நீ கராத்தேல ஜெயிச்சு அவ்வளவு பெல்ட் வச்சிருக்கிறியா அப்படின்னா, ஹே அதெல்லாம் சும்மா பில்டப் டா, நான் என் பேண்ட்டுக்கு கூட பெல்ட் போட மாட்டேன் தெரியுமா, நான் மட்டும் வரலன்னா நீ அங்கேயே மர்காயா தான், எப்படி உன்னை காப்பாத்தின பாத்தியான்ட்டு ரெண்டு பேரும் அங்க சிரிச்சிட்டு இருக்காங்க. ஷாங்லூராங்க சுசாயும் அங்க ஒரு பக்கம் க்ளோஸ் ஆகிட்டு இருக்க, எங்க குரானும் ஜியாங்ஜியாவும் க்ளோஸ் ஆகிட்டு இருக்காங்க.